ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜிமினு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து காய்கறிலாம் எப்படி சஃபல் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அவங்க எல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் எப்பயுமே வந்து காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே சஃபல் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டாலும் காய்கறியும் வீணாயிடும். ஸோ அதனாலேயே நான் வந்து எல்லா காய்கறியும் ஒரு ஒரு கவரில் தனித்தனியாக வச்சுடுவேன். எதையுமே வந்து ஒன்றா போட்டு வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெயினாக தக்காளி தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். தக்காளிய வந்து நான் வெளியில வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, "நீ தக்காளி ஏன் ஃப்ரிட்ஜில வைக்கிற? வெளியில தான் வைக்கணும்னு" சொல்லிட்டு வெளியில வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்ச 2டே நாள்லயே தக்காளி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே நான் வந்து தக்காளி வெளியில வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில வச்சா தான் ரொம்ப நாள் தக்காளி வருது. ஸோ அதனால வந்து நான் தக்காளி விக்கிற விலைக்கு நம்ம வந்து வாங்க முடியுமா சொல்லுங்க? ஸோ அதனால வந்து தக்காளி இது அதிகமா விக்கிதோ, கம்மியா விக்கிதோ, நான் வந்து தக்காளி எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில வச்சுடுவேன். ஏன்னா நான் தக்காளி சட்னி அந்த மாரி எப்போ வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ப. தனியா இருந்தா எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாரி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனாலேயே நான் வந்து எல்லா காய்கறியும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய காய்கறி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாங்காய், முள்ளங்கி, இந்த கேரட்டு, அப்புறம் பீட்ரூட் இதெல்லாம் வந்து தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சுருவேன். ஏன்னா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவ தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சுருவேன். அப்புறம் இந்த பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் இதெல்லாம் தனித்தனியா கவர்ல ஏன்னா அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் காய்கறிலாம். ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியா ஒரு கவர்ல வந்து போட்டு வச்சுப்பேன். எனக்கும் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவரைக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அத பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதா பிஞ்சு அவரைக்காவா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா இருக்கனால பொறுக்கி எடுக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது கூடயே பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வேற இருந்தது. ஏன்னா அது 2மே ஒரே மாரி இருக்கும் பார்த்தீங்களா? கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி பொறுக்கி நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். அது பச்சை மிளகா வேற அதில மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லா காய்கறியும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ நான் பொறுமையா நிதானமா தான் எல்லா காய்கறியுமே எடுத்து சஃபல் பண்ணி வைப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி வந்து நான் மெயினா வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பச்சை பட்டாணி கிடைக்காது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் பச்சை பட்டாணி வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது புரோட்டீன் இல்லையா? அவளும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா. பச்சை பட்டாணின்னா அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். நம்ம சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி குடுத்தோன்னா. அதனாலயே நான் மெயினா வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஸோ இந்த டைம் இருந்ததுனால எங்க ஹஸ்பண்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் அந்த பச்சை பட்டாணி கவர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கவர்ல சாயம் இருக்கும். அந்த பச்சை பட்டாணில. நான் ஏன்னா ஒரு டைம் அந்த மாரி தான் வந்து பச்சை பட்டாணி எதுக்குன்னா, அ ரைஸ் செய்யறதுக்காக வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்காக நாங்க வந்து பச்சை பட்டாணி வந்து வாங்குனோம். அது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா சாயம் தான். ஏன்னா வாஷ் பண்ணும்போது. அதுலேருந்தே நான் அந்த பச்சை பட்டாணி கவர்ல வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மாரி வந்து காயா வித்துதுன்னா, எப்ப வித்தாலும் அ வாங்கிடுவேன். வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த காய். நம்மளுக்கு தேவைன்னா கூட நான் வந்து அத அவிச்சு சாப்பிடுவேன். என்ன மாரி ஹேபிட்ஸ் யாருக்குன்னா இருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. நான் வந்து அத அவிச்சு சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும். பச்சை பட்டாணி அவிச்சு சாப்பிடுறது. அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத தான் நானும் தனியா எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாழைப்பழத்த வந்து நான் ஃப்ரிட்ஜில வைக்க மாட்டேன். தனியா தான் வைப்பேன். எப்பயுமே நாங்க வாழைப்பழம் வாங்கின்னு வந்தா செங்காயா தான் வாங்கிட்டு வருவோம். நாளைக்கு சாப்பிடுற மாரி. இன் நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு வரும்போது செங்காயா வாங்கிட்டு வந்தா நாளைக்கு பழுத்துரும் இல்லையா? ஸோ வாழைப்பழம் பழுத்துருச்சுன்னா 2டே நாள்லயே காலியாயிடும். ஏன்னா நானும் நல்லா வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுவேன். ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க செவ்வாழைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து நாங்க வாழைப்பழம் எப்பயுமே வாங்கி வைப்போம். அது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் எங்க வீட்ல. கோல்ட் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் எனக்கு இந்த வாழைப்பழம் சாப்பிட்டுலாம் கோல்ட் ஆனது கிடையாது. ஸோ எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏலக்கி நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அந்த வாழைப்பழம். அதுவும் எங்க ஹஸ்பண்ட் எப்பயுமே வாங்கிட்டு வருவாரு. நான் கேட்காமலே வாங்கிட்டு வந்து அது வாங்கி வந்து வச்சுருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகா பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மண்ணா இருக்கு. ஏன்னா, இது கூட வந்து கொத்தமல்லிலாம் இருந்துச்சு இல்லையா? அந்த கொத்தமல்லி அது சின்ன சின்ன இதா இருக்கு, மண்ணா இருக்கு. அத இப்ப தான் அத வாஷ் பண்ணி அத தனியா அ பச்சை மிளகா வந்து தனியா எடுத்து வைக்கிறேன். அப்புறம் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி. எனக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து
எப்பயுமே வாங்கிட்டு வந்துடணும். எந்த காய்கறி வாங்கியிருந்தாலும் கூட கருவேப்பிலை கொத்தமல்லி அது ஸ்டாக்கு இருந்தாலும் நீங்கள் வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடணும் காய்கறி வாங்கினாலே. எனக்கு எப்பயுமே வந்து குழம்புல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் தான் எனக்கு வந்து இந்த குழம்பு வச்ச மாதிரியே இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். அதனாலே எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, என்னத்துக்கு இவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குழம்பு வைக்கிறேன்னு. ஏன்னா எனக்கு பிடிக்கும், அப்போ தான் எனக்கு குழம்பு வச்ச மாதிரியே இருக்கும். என்ன மாதிரி யாருக்குன்னா இந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.